என்னதான் சாம்சங் ஆசமான ஃபிளாக்ஷிப் ஃபோல்டபிள் ஃபோன் லான்ச் பண்ணாலும் எப்படா ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட் தானே? வந்துருச்சு சாம்சங் கேலக்ஸி M35 அண்டர் 20,000 rupeesக்கு இந்த தடவை நிறைய நல்ல அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இதுல இருக்க ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். ஸோ நீங்க எண்ட்ல வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ சாம்சங் பொட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லிம்மாக இருக்கும். ஏன்னா அதில் என்ன இருக்காது? சார்ஜர். ஸோ சார்ஜர் இல்லை, ஆனால் அது கண்டிப்பாக ஒரு கேபிள் இருக்கும். ஒயிட் கலர்லையா? ஒயிட் கலரில் டைப் சி டு டைப் சி கேபிள். அதை தவிர்த்து ஒரு பேக்கேஜ் கண்டென்ட்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், தட்ஸ் இட். வெயிட் செகண்ட், இல்லை தட்ஸ் இட் இருக்காது. ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குங்க. ஆல்ரைட், ஃபோன் அன்ராப் பண்ணி பார்த்துடலாமா? இது வரைக்கும் அர்ணவ் தான் பார்த்துருக்கேன், நான் இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லை. ஸோ இட்ஸ் கோனா பி ஃப்ரெஷ் ஃபார் மீ as well. பார்ப்போம். லுக்ஸ் நைஸ். பேசிக்கான டிசைன் தான், அவ்வளோ டிஃப்ரெண்டாக ஒன்றும் வைக்கல. பிளாஸ்டிக் பேக் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ், கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செக் ஷர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செக் ஷர்ட்டில் பேட்டர்ன் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு டுவல் டோன், ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கலர் இருக்கிறதுனால அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் லைட் படும்போது இட் லுக்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பார்க்கறது நல்லா இருக்கு. அண்ட் இந்த 3 கேமரா ரிங்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சாம்சங் S சீரிஸ்லையும் அதே தான், M சீரிஸ்லையும் அதே தான், A சீரிஸ்லையும் அதே தான். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான டிசைன். பட் ஃபோன் திக்காக இருக்குங்க, நல்லா திக்காக இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா 6000 mAh பேட்டரி உள்ள கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுவோம். அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோ திக்கா வச்சுட்டும் அவங்க ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கலங்க. they should have given a headphone jack, not C4 Liteல ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு பாருங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே டைப் சி போர்ட் இருக்கு. அது பக்கத்துலயே மைக் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேலேயும் ஒரு இயர் பீஸ் வச்சு தான் அவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. சைடுல உங்களுக்கு பவர் பட்டன் கிடைச்சிடும். அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் செக் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையான்னு. இருக்குங்க, கார்டு ஸ்லாட் இருக்கு. ஆனால் ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஸோ நீங்கள் ஒரு நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆஃப்கோர்ஸ் 2 நானோ சிம் கார்ட்ஸ். பை த வே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருங்க. டிஸ்பிளே AMOLED தான், அதோட குவாலிட்டி பற்றி பேசுகிறேன். பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. தட் இஸ் a let down. இன் அண்ட் ஃபீல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் கண்டிப்பாக ஹெவியாக இருக்குங்க. ஆக்சுவலி வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் above ஒரு 214-15 கிராம்ஸ் இருக்கும்னு தோணுது. இல்ல 206-7 கிராம்ஸ் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் செக். யம்மாடி, 222 கிராம்ஸ். That's a lot. That's very heavy. இந்த பிரைஸ் ரேஞ்சில் 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் ஐ திங்க் சாம்சங் வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கலாம். ஐ திங்க் இட் குட் ஹவ் பீன் 210 கிராம்ஸ், 206 கிராம்ஸ். சரி, ஐபி ரேட்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ ஐபி ரேட்டிங். பட் ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் எந்த ஃபோன்லையும் இந்த மாதிரி ஆசமான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ இப்படி நான் ட்ராப் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக ஐ ஹவ் நோ ஃபியர், நத்திங் வில் ஹேப்பன். சம பவுன்ஸ் இல்லை. ஆல்ரைட், absolutely fine. Pachak. First bounce ஆச்சு, அப்புறம் ஸ்டக் ஆச்சு. நத்திங், ஆல் குட். சரி, தட்ஸ் இட் அபவுட் த டிசைன். இப்போ டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா டிஸ்பிளேல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் M34 கம்பேரிசனில் M35ல உங்களுக்கு அந்த வாட்டர் ட்ராப் நாச்சை தூக்கிட்டாங்க. ஐம் சோ ஹாப்பி, சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெசல்ஸ் நல்லாவே திக்காக இருக்கு. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் பஞ்ச் ஹோல் கொடுத்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே, கிளீனான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐ லைக் தட். இது ஒரு 6.6 inch டிஸ்பிளேங்க. AMOLED பேனல் வேற. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்மூத்தாக தோணுச்சு, விச் இஸ் வெரி வெரி நைஸ். இன்னொரு விஷயம், நான் ஸ்மூத்தா பண்ணிட்டா என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைப் கால் அவுட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆசமான வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம். டிஸ்பிளே ஆக்சுவலி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. கலர் ஆக்யூரசி ஓகே, நாட் டூ பேட். ரொம்ப முக்கியமா இதுல உங்களுக்கு 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க, which is good enough இந்த பிரைஸ் ரேஞ்சில் சொல்றதுக்கு. அண்ட் வெளியே எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துல இட்ஸ் பிரைட் enough. HDR சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிரும், ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்காது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட், நல்லா இருக்கு. சாம்சங்கோட பட்ஜெட் போன்ல இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்கிறது இட்ஸ் கமெண்டபிள். சரி, டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்கு. குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். ஏன்னா இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வேற கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா. நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஆல்ரைட், இன்டர்னல் ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? Exynos 1380 சிஸ்டம் ஆன் சிப் கொடுத்திருக்காங்க. இந்த 1380 வந்து N34 கம்பேரிசன்ல இட்ஸ் an upgrade definitely. 1380ல Antutu ஸ்கோர் வந்து எங்களுக்கு 6.2 lakh மேல கிடைச்சதுங்க, which is very very good. அப்புறம் LPDDR4X RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கேமிங்ல கூட உங்களுக்கு BGMI 60 FPS ல நீங்க விளையாடலாம் and Call of Duty 90 FPS ல விளையாடலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்துல சாம்சங்கோட one of the best performing budget phones under 20,000 னு கண்டிப்பா சொல்லாங்க. Of course இதோட better performing phones கிடைச்சிரும், but not C4 Lite comparisonல this is betterங்க. சோ உள்ள இருக்க 6000 mAh பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தாறுமாறான பேட்டரி லைஃப் கிடைச்சிருங்க. சோ நீங்க ஈஸியா ஒரு 1.5 2 டேஸ்க்கு வந்து போனை யூஸ் பண்ணலாம் சார்ஜ் பண்ணாமலே, which is very very nice. அப்புறம் 25 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க, which is also very good. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா Airtel and Jio நாங்க டெஸ்ட் பண்ணும்போது சாம்சங்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. சோ 5G குவாலிட்டி வந்து இந்த போன்ல நல்லா இருக்கு, பிரச்சனை இல்ல. அப்புறம் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC with Samsung Wallet சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, which is awesome. Samsung Wallet வந்து என்னோட one of the favorite featuresங்க. அதுல வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருவேன். டிஜிலாக்கர்ல இருந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்குவேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு One UI 6.1 based on Android 14 கிடைக்கும். 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்பாங்கன்னு Samsung ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ளோட்வேர் இருக்கு சில ஆப்ஸ், பட் யூ கேன் அன்இன்ஸ்டால், சோ அதனால பிரச்சனை இல்ல. அதை தவிர்த்து அனிமேஷன்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு, பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜிட்டர்ஸ் வருது, which is fine. And கேமரா செட்டப் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறை வைக்கலங்க, ப்ராப்பரான 3 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 5MP மேக்ரோ கேமரா அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 13MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் செல்ஃபி கேமரா குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் ரியர் கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ்லயும் டீடைல்ஸ் ஓரளவு பரவாயில்ல, HDR நல்லா இருக்கு, லோ லைட்ல கூட டீசென்ட்டா இருக்குங்க பெர்ஃபார்மன்ஸ். போர்ட்ரேட் மோட் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது நல்லா இருக்கு, நீங்க மேக்ரோ கூட ஷூட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் கூட நாங்க எடுத்து பார்த்தபோது அதோட குவாலிட்டி கூட இட்ஸ் நாட் டூ பேட். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல லான்ச் ஆன Galaxy F55 இருக்குல்ல, அதோட பிக்சர் குவாலிட்டி எனக்கு அவ்வளவு பிடிக்கல, பட் இதுல இட்ஸ் வெரி நைஸ். வீடியோ ரெக்கார்டிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிருங்க பிரைமரி கேமரா வச்சு. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு உங்களுக்கு 4K 30 FPS ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் சாம்சங்கோட வீடியோ குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட்ஸ் வெரி குட். ஃபைனலி சாம்சங்கோட பட்ஜெட் ரேஞ்ச்ல ஒரு நல்ல கேமரா போன் வந்திருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ திங்க் ஃபீட்பேக் எடுத்து ஒரு நல்ல போனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்க எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், ஸோ இந்த M35 நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாம்சங் போன்ஸ் திஸ் இயர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 20,000 பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டான போன் கொடுத்திருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃப் கிடைச்சிரும், டிஸ்பிளே பரவாயில்ல, வாட்டர் டிராப் தூக்கிட்டாங்க, வெரி இம்பார்ட்டன்ட்லி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு, ஓவராலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கூட டீசென்ட்டா இருக்குங்க. ஸோ சாம்சங் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான போன் கொண்டு வரணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தேங்க்ஃபுல்லி தேவ் காட்டன் இட். சரி ஹர்ஷத், ரீசென்ட் டைம்ஸ்ல இவ்வளோ போன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன் அண்டர் 20,000 rupees, எந்த போனை வாங்குறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. பெஸ்ட் போன்ஸ் அண்டர் 20,000 வீடியோ கொண்டு வரோம் உங்களுக்காக. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.